ஹாய். இப்போ எங்கள் வீட்டு சாமிக்கு இருமுடி கட்டுறாங்க. ஃபஸ்ட்டு யார் இருமுடி கட்டிட்டு போகிறாங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு நெய் தேங்காய் கொடுக்கணும். இந்த இருமுடி கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு தான் உட்காரணும். இது கேரளாவோட ப்ரொசீஜர். இதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். கேரளா கோயிலுக்கு போகும்போது எப்படி ஃபாலோ பண்ணுறோமோ அதே மாதிரி இதை இங்கே செஞ்சு தான் ஆகணும். அதே மாதிரி மாலை கோவிலில் இருமுடி கட்டும் போது குருசாமியும் போட்டுக்கலாம், இல்லை நம்மளும் போட்டுக்கலாம். மாலை போட்டுட்டு தான் உட்காரணும். மற்றபடி வேறு யாரும் மாலை போட மாட்டாங்க யூஸ்வலாக. இப்போ இருமுடி கட்டுறதுக்கு இந்த இருமுடியில் நெய் தேங்காய் ஃபில் பண்ணுறது என்னன்னா, இது ஆன்மீகத்தோடு இருக்கிறது இல்லாமல் உலகப்பற்றும் சேர்ந்து இருக்குதுன்னு ஐதீகம். இது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் கூட உங்களுக்கு வரும். என் ஹஸ்பண்ட் முடிஞ்சவொடனே என் சன் கையால் நெய் தேங்காய் கொடுத்தாங்க. அது ஒரு வேண்டுதல் அவர் வச்சுருந்தாரு. அதனால் அவன் கையால் நெய் தேங்காய், செகண்ட் நெய் தேங்காய், மூணாவது அவங்க அக்கா வீட்டுக்கார் நெய் தேங்காய் கொடுக்குறாரு. அவங்களுமே ஏதோ ப்ரேஸ் தான் வச்சுருந்தாங்க. அதுக்கு நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க நெய் தேங்காய் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னோடய சிஸ்டர் சித்தி பொண்ணு அவங்க கொடுத்தாங்க. ஸோ எங்கள் வீட்டு படிப்ஸ் அது. அந்த அம்மா படிப்ஸ் கொஞ்சம் நல்லபடியாக க்ரோ அப் இருக்குது, அதுக்காக கொடுத்துருப்பாங்க. இவங்க மேபி கல்யாணத்துக்காக கொடுத்துருக்காங்க. யாரோட நெய் தேங்காய் விஷயமும் நம்ம சொல்லக்கூடாது. இதெல்லாம் நிறைவேற போகுதுன்ற நம்பிக்கையினால நான் எல்லாத்தையும் சொல்கிறேன். அடுத்த வருஷம் இவங்க எல்லாருக்குமே இதெல்லாம் நடக்கும். நடந்தவொடனே நான் அதையுமே உங்களுக்கு அப்டேட் பண்ண பாருங்கள். நம்ம இறைவன் மேலே வைக்கிற நம்பிக்கை தாங்க நமக்கு எல்லா சக்ஸஸையும் கொடுக்கும். இதை நான் முழுமையாக நம்புகிறேன். எது நல்லது நடக்கணும்னு நம்ம நம்புகிறோமோ அது நல்லதாக இருக்கும்போது கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கும். இந்த மாதிரி நெய் தேங்காய் கொடுத்த பிறகு அந்த வெத்தலை பாக்கு, பழம், நெய் தேங்காய், அதில் ஒரு புடி அரிசி போடுவாங்க. எல்லா நெய் தேங்காயிலையும் அரிசி போடுவாங்க. அதுக்கப்புறம் ஐயப்பன் கோயிலில் மஞ்சளை விட சந்தனம் தான் யூஸ் பண்ணுவாங்க. சந்தனத்து மேலே பொட்டு வச்சு ஒவ்வொரு நெய் தேங்காவை பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. என் வீட்டில் இந்த வருஷம் என் ஹஸ்பண்டுக்கு 6 நெய் தேங்காய் டோட்டலாக. அதுக்கப்புறம் இது மஞ்சள் மாதாக்கு வைக்கிறதுக்காக ஊதுவத்தி, மஞ்சள், குங்குமம் அதெல்லாம் அதையும் பேக் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பையோட 2 பக்கம் இருக்கும். சென்டரில் ஓப்பன் இருக்கும். ஒரு பக்கம் நெய் தேங்காயெல்லாம் பேக் பண்ணுவாங்க, ஒரு பக்கம் அரிசி பேக் பண்ணுவாங்க. எதுக்காகனா, அதாவது பல வருஷத்துக்கு முன்பு கோவிலுக்கு போகும்போது வழியில் எதுவுமே கிடைக்காது அப்படின்றதுக்காக இந்த பேக் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த அரிசியை அவங்க சமைச்சு சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த அரிசி பேக் பண்ணுறது. இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் அவங்க சாமிக்கு நெய் அபிஷேகத்துக்கு கொடுக்க வேண்டியது. இதெல்லாம் இந்த அரிசியெல்லாம் இவங்க சமைச்சு சாப்பிட்றதுக்காக. ஆனால் இப்போ ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே க்ரோ அப் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் இது காலங்காலமாக பயன்படுத்தப்படுது. இந்த அரிசியை அவங்க போயிட்டு இதை கொடுக்கும்போது தான் இதிலேருந்து ஒரு 3 பருக்கோ அதாவது ஒரு கைப்பிடி அரிசி இல்லைன்னா ஒரு கையால் அரிசி எடுத்து போட்டு நம்ம இதில் சக்கரை பொங்கல் செஞ்சு இருமுடி கட்டிட்டு வந்துட்ட பிறகு அந்த நெய் அங்கேருந்து கொண்டு வந்த பிரசாதம் ப்ளஸ் இதிலேருந்து எடுத்து போட்ட அரிசி சக்கரை பொங்கல் செஞ்சு தான் நம்ம ஐயப்பனுக்கு படைக்கணும். இதுதான் ஐதீகம். இவ்வளோ நாளாக நம்ம பாரம்பரியமாக பயன்படுத்தில் இருக்கிற நடைமுறை. இருமுடி கட்டி இருமுடி திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி உடனே முட்டி போட்டு தான் இருமுடியை தலையில் வாங்கிக்கணும். ஸோ இப்போது அவரோட ஃப்ரெண்டு சரணம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு அதுலேயே ஒரு சந்தோஷம். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுலேருந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். 5 to 6 இயர்ஸ்லேருந்து. இவர் பேர் மதி, ரொம்ப க்ளோஸ் அவருக்கு. ஸோ இருமுடி கட்டியாச்சு. இப்போ சாமி சரணம் சொல்லி எழுந்து அவங்க சுற்றி முடித்தோடனே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு காணிக்கை கொடுக்குறது, ட்ராவல்ஸ்க்கு செலவுக்கு எதாவது பைசா கொடுக்குறது எதாவது இருந்தால் கொடுத்துட்டு காலில் சாமி கும்பிடுவாங்க. விழுந்து கும்பிட்டுட்டு கூட காசு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அவரோட வீடியோங்களெல்லாம் எடுக்க முடியல, அதனால தான் அவங்க ஃப்ரெண்டோட வீடியோ எடுக்கிறேன். உடனே அவங்க கோயில் சுற்றிட்டு கையில் ஒரு தேங்காய் இருக்கும். அந்த சூர தேங்காய் அங்கே கோயிலில் ஒன்று உடைப்பாங்க. உடச்சி முடிச்சுட்டு இந்த இருமுடி பை எல்லாத்தையும் இங்கே இறக்கி வச்சுடுவாங்க. இதுக்கப்புறம் இவங்க இதை பஸ்ஸில் போகும்போது தான் எடுத்துப்பாங்க. அது வரைக்கும் சாப்பிட்றது, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறது, வண்டி ரெடி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ இதை வச்சுட்டு ஆல்மோஸ்ட் நான் 15 மெம்பர்ஸ் போயிருந்தாங்கன்னா எனக்கு ஐயப்பனை மட்டும் என்னால் சரியாக காட்ட முடியல. மற்றபடி எங்களுக்கு இருமுடி பை எல்லாமே காட்டியிருக்கேன் பாருங்கள். நல்லா 15 பேர். இதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம்.